மூன்று பொருளை வச்சு ஒரு பைத்த உருண்டை ஸ்வீட் செய்ய போகிறேன். இன்றைக்கு எனக்கு மலேசியா மாமின்ற ஞாபகம் வந்துட்டுது. எங்களோட மாமி இப்படித்தான் உரலில் இடித்து இப்படி ஒரு பைத்த உருண்டை ஸ்வீட் செய்து தருவா. சாப்பிட நல்ல ருசியாக இருக்கும். இப்போ பச்சை பயிர் எடுத்து வறுத்துருக்கிறேன். இதை ஊற போட்டு அவிச்சு போட்டு அரைச்சி தேங்காய்ப்பூ சர்க்கரை போட்டு குழச்சி சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பயிரை நல்லா அவிய விடும். இப்போ பயிறு அவிந்து விட்டாது. இனி வடித்து எடுத்து ஆற விட்டு தேங்காய்ப்பூ சர்க்கரை போட்டு அரைச்சி கொள்ளலாம். வறுத்து அவித்த பயிறு இந்த மூன்று பொருளையும் வச்சு ஒரு பயறு உருண்டை செய்ய போகிறேன். வறுத்த பயறு அவிச்சு வச்சுருக்கிறேன். சர்க்கரை, ஏலக்காய் பவுடர், தேங்காய் பூ இவ்வளவும் சேர்த்து அரைச்சி போட்டு உருட்டி எடுத்தால் பைத்த உருண்டை. வறுத்து அவிச்செடுத்த பயறு, சர்க்கரை, ஏலக்காய், தேங்காய் பூ இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கொள்கிறேன். இப்போ பயரை அரைச்சி தேங்காய் பூவும் போட்டுட்டு சேர்த்து அரைச்சி கொள்ளுவோம். இப்போ சர்க்கரை போட்டுக்கொள்கிறேன். இந்த பயறு, சர்க்கரை, தேங்காய் பூ, ஏலக்காய் பவுடர் போட்டு ஃபுட் ப்ராசரில் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இது உரல்லையும் இடிச்செடுக்கலாம். இப்படி நீங்கள் பின்னேரம் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம், காலையிலையும் செய்து கொடுக்கலாம். எத்தனை பேர் இப்படி செய்து சாப்பிட்டு கமெண்டில் போடுங்க பார்ப்போம். இது நீங்கள் ரொட்டிக்கு குழச்சி போட்டு அதுக்குள்ள வச்சும் தப்பி போட்டு ரொட்டி மாதிரி சுட்டும் சாப்பிடலாம். நல்லா இருக்கும். என்னது கணவட்டி அம்மா காலையில் ஒழும்பினா இப்படித்தான் பயிறு வறுத்து வச்சிருப்பா. உடனே அவிச்சு உரலில் இடித்து தேங்காய்ப்பூ சர்க்கரை போட்டு எங்களுக்கு குழச்சி தருவா மாமி. மாமிக்கு தமிழ் எழுத வாசிக்க தெரியாது, ஆனால் தமிழ் கதைக்க தெரியும். ஏன்டா அவன் மலேசியாவில் பிறந்து வளர்ந்தபடிய அவருக்கு தமிழ் எழுத வாசிக்க தெரியாது. நான் கருப்பட்டி தான் போட்டு அரைச்சேன். நான் உங்களுக்கு விருப்பம் பண்ணால் சர்க்கரை போடலாம், சீனியும் போடலாம், நல்லா இருக்கும். இப்போ சுகர் உள்ளாக்கள் தனியாக தேங்காய்ப்பூ
இப்படி பயரையும் அவிச்சு போட்டும் அரைச்சி போட்டு சாப்பிடலாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கோதுமை மாவும் கொஞ்சம் கடலை மாவும் கரைச்சி போட்டு அதை துவைச்சி சுட்டும் சாப்பிடலாம். அதுவும் ஒரு வகையில் ருசியாக இருக்கும். நான் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் போடனானேன்னா கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருக்கும். மூங்கால் ஸ்வீட் பயத்த முருண்டை. இப்போ 3 பொருளை வச்சு இப்படி ஒரு ஸ்வீட் உருண்டை செய்து சாப்பிடலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நான் இன்னும் மேலும் போடுற வீடியோ எல்லாம் புதுசாக வரும்.